ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் ஒருவனுக்கு புகழையும் நன்மையையும் உயர் நிலையையும் தரவல்லது. எனவே உயிர் ஆபத்தான நிலையில் கூட ஒழுக்கத்தை விட்டுவிடாமல் உயிரை காப்பதை விட பிறப்புக்கு காரணமான பெற்றோர்களை நினைப்பதா, வளர்ப்பிற்கு காரணமான ஆசிரியர்களை நினைப்பதா? இவர்கள் அனைவரும் களம் கண்ட வேங்கைகள். தங்கள் பேச்சால் உங்களுடைய உள்ளத்தை மகிழ்விக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களிடம் ஒழுக்க நெறிகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது வீட்டுச் சூழலே என்று இந்த அணியும், இல்லை இல்லை, மாணவர்களிடம் ஒழுக்க நெறிகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது பள்ளிச்சூழலே என்பதை அடித்து சொல்ல, ஆணித்தரமாக சொல்ல இந்த அணியும் இதோ உங்கள் முன். மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி என்பது போல இந்த 10 பேருக்கும் நடுவில் இடிபடுவதற்காக இன்றைய நடுவராக பொறுப்பேற்க வருகிறார் 5ஆம் வகுப்பு மாணவி மேதா ஹரிக்ரியா. இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் மாணவர்களிடம் ஒழுக்க நெறிகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது வீட்டுச் சூழலே என்று நம் முன் பேச வருகிறார் 2ஆம் வகுப்பு சின்மை அவர்கள். குறைவில்லாத ஒரு குருவையும் அனைத்தும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பெரியும் வணங்கி நல்ல கருத்துக்களை இயங்கி தமிழ் அன்னை மடியில் மயங்கி என் உரையை துவங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. இதோ உங்கள் முன். மாணவர் ஒழுக்கத்திற்கு காரணம் வீட்டு சூழலா பள்ளி சூழலா அப்படின்னு கேட்டா நான் வீட்டு சூழல் என்று தான் சொல்லுவேன். ஒரு குழந்தையினுடைய ஒவ்வொரு வளர்ச்சி நிலையை எடுத்துக்கிட்டோம்னா அது முதல்ல நடக்க முயற்சிக்கும். எப்பவும் முதல் முயற்சியிலே நடந்துராது. விழுந்து எழுந்து விழுந்து எழுந்துதான் அந்த குழந்தை நடக்க கற்றுக்கணும். அங்கதான் அம்மாவும் அப்பாவும் விடாமுயற்சி என்கிற முதல் ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்து வைப்பாங்க. என்னங்க நான் சொல்றது சரிதானே? அடுத்து பேசுற பருவம். பேசுற பருவம் வந்துச்சுனாவே அத்தான்னு சொல்லு, மாமான்னு சொல்லு, தாத்தா கூப்பிட்டு பாட்டி சாப்பிட்டீங்களான்னு கேளு, அப்படித்தானே சொல்லி தருவாங்க. அந்த குழந்தை முதல்ல பேசும்போது ஒழுக்கமா உறவு முறைகளை சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. என்னங்க அப்படிதானே? அடுத்து உபசரிப்பு. வீட்டுக்கு வந்தவங்களை எப்படி நம்ம வரவேற்கணும், எப்படி நம்ம சாப்பாடு பரிமாறணும், எப்படி நல்லா விசாரிக்கணும்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க தானே சொல்லி தருவாங்க. இதெல்லாம் நம்ம எங்க கற்றுக்கிட்டோம்? வீட்டில் தானே கற்றுக்கிட்டோம். சரி, இப்போ நம்ம பள்ளிக்கு வரலாம். நடுவர் அவர்களே, பள்ளியில அதிக மதிப்பெண் வாங்குறது மட்டும் ஒழுக்கம் இல்லை, எல்லாருடைய மனசுலையும் அன்பையும் மரியாதையையும் சம்பாதிக்கிறது தான் ஒழுக்கம். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உருவாக்குற கடமை நம்ம பெற்றோருடைய
ஒழுக்கத்தை போற்றிய காந்தியடிகள் இவங்க எல்லாருமே ஒழுக்கத்தால் உயர்ந்தவர்கள் தான். சரி, இப்ப நம்ம பள்ளிக்கு வரலாம். நடுவர் அவர்களே, பள்ளியில ஒரு மாணவன் தப்பு செஞ்சானா அவனை திட்டி அவங்க அம்மா அப்பாவை தான் வர சொல்லுவாங்க. அவங்க கிட்ட என்ன சொல்லுவாங்க? என்னங்க பிள்ளை வளர்த்து வச்சிருக்கீங்க, ஒரு ஒழுக்கமே இல்லாம இருக்குன்னு தானே சொல்லுவாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது நடுவர் அவர்களே? ஒரு மாணவனின் ஒழுக்கத்திற்கு வீடு சூழல் முக்கிய பங்கு வகிக்குதுன்னு பள்ளிகளே ஒத்துக்கிட்டாங்க. திருவள்ளுவர் திருக்குறள்ல குறள் எண் 133ல அழகா ஒழுக்கத்தை பத்தி சொல்லியிருக்காரு. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இருந்த பிறப்பாய் விடும். ஒழுக்க நெறியோடு வாழ்வது உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும். எனவே ஒழுக்கமின்மை இழிந்த குடிப்பிறப்பின் தன்மையாகிவிடும். எனவே மாணவரிடம் ஒழுக்க நெறிகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது வீட்டுச் சூழலே. தெளிந்ததும் தெளிவு பெறும் அறிவு, தெளிந்த பின் உருவாகும் புது உறவு. தெளிந்த அனைத்தையும் தெளிவாக சொன்னேன், புரிந்த அனைத்தையும் புரியும்படி சொன்னேன். பேச்சிலே தீப்பற்றி உண்மையை கைப்பற்றி தமிழ் அன்னையை போற்றி பெறுவேன் பெருவெற்றி. நன்றி, வணக்கம். நடக்க பேச தாத்தா பாட்டி அத்தனை உறவுகளை சொல்லிக் கொடுத்து திருக்குறள் பற்றியும் மிக அருமையாக பேசினார் சின்மியா. ஏன்னா வீட்டில் அவங்க சொல்லி கொடுத்து கற்றுக்கிட்டு தானே அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு வருது. அப்புறம் என்னம்மா நீங்கள் சொல்லி கொடுக்குறீங்க? இதற்கு சரியான பதில் கூற வருகிறார் 2ஆம் வகுப்பு நிலவழகன். அவர்களை அன்போடு அழைக்கிறேன், வாருங்கள். கடலுக்கு அழகு அலைகள், காட்டுக்கு அழகு மரங்கள், காட்டிற்கு அழகு தென்றல், மனிதனுக்கு அழகு ஒழுக்கம். இது கூடியுள்ள சான்றோர்களுக்கும் என் தோழர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் நமது ஒழுக்கத்தை சமூகத்துடன் பழகும் போது கற்றுக்கொள்கிறோம். ஒரே மாதிரியான புவியியலில் நிலப்பகுதியில் வாழ்கின்ற ஒரு பெரிய மக்கள் குழுவினை சமூகம் என்கிறோம். அப்படிப்பட்ட சமூகமே நம் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடம் இலக்குகளுக்கும் சாதனைகளுக்கும் இடையே உள்ள ஒரு பாலம். நீங்கள் அடைய விரும்பும் ஒவ்வொரு இலக்கின் புதிய தொடக்கத்திற்கு ஒரு அடித்தளம். ஒரு இலக்கை அடைய அதை அடைய வேண்டிய பாதையை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். பின்னர் வெற்றி பெறும் வரை அந்த பாதையில் ஒன்றிக்கொள்ள வேண்டும். இதைத்தான் ஒழுக்கம் என்கிறோம். நாம் நமது பள்ளியில் கணிதம், ஆங்கிலம், அறிவியல், தமிழ் ஆகிய பாடங்களை மட்டும் கற்றுக்கொள்ளாமல் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொள்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அக்கா சொன்னாங்க, விழுந்து எழுந்து விழுந்து எழுந்து நடக்கிறதுக்கு தான் ஒரு குழந்தை. எப்படிங்க கற்றுக்கும்? வீட்டில் இருந்தா தானே எல்லாம் டேக்கேர்ல தானே குழந்தைங்களை விட்டுட்டு போறாங்க. ஆமா, அதானே, அதை மறந்துட்டோமே நம்ம. நடுவர் அவர்களே, தாத்தா பாட்டி உறவு முறைகளை வீட்டில் கற்று தராங்களாம். எப்படிங்க? தனி குறித்திலம்னு போனா உறவு முறைகள் பக்கத்தில் இருந்தா தானே. இங்க யார் வீட்லயும் தாத்தா பாட்டி இருக்கமே தெரியலையே. உறவு முறைகளை வீட்டில் கற்று தராங்களாம். எப்படிங்க? பஸ் இருக்குல்ல, பெருசா பேசுனாங்க எங்க அக்கா. எல்லாருக்கும் ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டுக்கு உறவினர்கள் வந்து இருக்காங்க. அப்ப இல்லாத ஒரு வேலைய இருக்குன்னு சொல்லிட்டு போனை எடுத்துட்டு ரூமுக்குள்ள தான் போவீங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்கிறேன், எத்தனை முறை பெற்றோர் கூட்டிட்டு வாங்கன்னு ஆசிரியர் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க? தப்பு செஞ்சா அதுக்கு அறிவுரை சொல்லி திருத்த தானே பாக்குறாங்க. முடியாத பட்சத்தில் தான் பெற்றோரை அணுகுறாங்க. எல்லாரும் போற பாதையில போக மாட்டாங்களாம். அப்ப பிடிபிஎல் போகும்போதும் கம்ப்யூட்டர் லேப் போகும்போதும் மட்டும் தனியா கொடி நடு போட்டுக்கிட்டு வந்தா ஆசிரியர் சும்மா இருந்துருவாங்களா? எதை எப்போ எப்படி செய்யணுமோ அதை அப்போ அப்புறம் செய்யணும். நமக்கு சொல்லி கொடுக்கறது நம்ம பள்ளி சூழலே தான். நம் ஒழுக்கமாக இருக்கிறோமா என்பதை நம் ஆசிரியர்கள் எப்போதும் நம் கூடவே இருந்து மைகாத்து கொள்கிறார்கள். இதற்காக தான் நம் ஆசிரியர்கள் இடைவேளை நேரங்களில் கூட நம் கூடவே இருந்து மைகாத்து கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நாம் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் பிறக்கும் போது பாறை
படிப்படியாக பெறுகிறோம். பின்பு ஒழுக்கம்தான் நம்மை சிலையாக செதுக்குது. ஆசிரியரின் உதவியுடன் மாணவர்களை நல்வழிப்படுத்தும் ஒழுக்க நெறிகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது பள்ளி சூழலே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இலக்குகளை அடைவதற்கு நமக்கு ஒரு பாலம் தேவை. அது நம்ம பள்ளிதான் என்று அழகாக ஆரம்பித்து பள்ளியின் அனுபவங்களை மிக அருமையாக கூறினார். நீங்க பாதி நேரம் வீட்டில் இருக்கிறது இல்லை, அம்மாவும் அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் கூட இல்லை, அந்த பிள்ளைங்க என்னத்தை தான் கத்துக்கிறாங்க என்று அருமையாக பேசினார். இதற்கு பதில் கூற வருகிறார் வீட்டு சூழலே என்று 2ஆம் வகுப்பு ஆரம்பித்த கிருஷ்ணா. மதிப்பிற்குரிய நடுவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் வணக்கம். என்ற பாடலில் கவிஞர் புலமை பித்தன் அவர்கள் பிள்ளையை நல்லவனாக வளர்க்கும் பொறுப்பு அன்னையினுடையது என்கிறார். சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனே, மகனை படிக்க வைத்து நல்ல பண்பு உருவாக்குவது தந்தையின் கடமை. பண்டைய கால கல்வியை மாணவர்கள் ஆசிரியர்கள் கிட்ட ஜோலிகளை கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தது. ஏன்னா பல ஆண்டுகளாக ஆசிரியர்கள் வீட்டில் தங்கி கல்வி பயின்றார்கள். அவர்களுக்கு கல்வி மட்டுமில்லாமல் ஒழுக்க நெறிகளையும் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆசிரியர்களுக்கு நேரமும் வாய்ப்பும் இருந்தது. ஆனால் நடுவர் அவர்களே, இந்த காலகட்டத்தில் ஆசிரியர்களுக்கு இன்னும் படிக்கிறீங்க, அதுலேயும் அவங்க மாணவர்கள் மட்டும் இல்லாமல் எங்கள் வீடுகளில் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்போ எங்க உங்களை கொடுக்குறீங்களா நேரம்? பண்டைய கால கல்வி எப்படி பால ரோட்டு காத்து கொடுத்துச்சு, ஆனா இன்றைய கால கல்வி எப்படி பணம் சாப்பாடு ரோட்டு காத்து கொடுத்துச்சு. அதனால ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் அனைத்து பள்ளிகளும் நல்லொழுக்கங்களே நீக்கிட்டாங்க. IIT, JEE, நீட் போன்ற பயிற்சி வகுப்பு நடத்துறாங்க. சரி, இப்போ அண்ணனோட குறிப்புக்கு வருவோம். நடுவர் அவர்களே, எனக்கு முன்னாடி பேசிய தோழர் ஆசிரியர் ஒழுக்கம் கத்துக்கிறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க அதை கத்துக்கிட்டாங்களா? அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா படிச்சவங்க இன்னும் ஒழுக்கறைகளை கத்துக்கல போல. அதனாலதான் இடைவி நேரங்களில் கூட ஆசிரியர் கண்காணிப்பு தேவைப்படுது போல. பிறக்கும் போது பாறையாக பிறந்து ஆசிரியர் அடிச்சுப்பி செதுக்கினாதான் ஒழுக்கத்து கத்துக்குவாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப ஆசிரியர்னால செதுக்க முடியுதா? இல்ல செதுக்கிறாதா விட்டுருவீங்களா? வீட்டுலாம் மாட்டி விட்டுருவீங்க, அப்புறம் கம்பி பின்னாடி நிக்க வச்சிருவீங்க. நல்ல வேலை நான் படிக்கிற சூழல் என்னை செதுக்கிறதுக்கு இடமளிக்க சூழல், ஆகவே பிள்ளைகளுக்கு சாப்பிட்டு கற்பிக்கின்ற சூழல் வீட்டில் இருந்ததான் ஆரம்பித்து எனது கூறி இத்தனை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. அந்த காலம் குருகுலத்திலிருந்து வீட்டு சூழல் பத்தி அழகாக சொன்னாரு. நீங்க இவ்வளவுதான் பேச முடியுமா? இதற்கு மேல் நாங்க பேசுவோம். நாங்க எங்க கருத்துக்களை எப்படி கூற வரோம்னு பாருங்க என்று ஆவேசமா வரார் பாருங்க 4ஆம் வகுப்பு பிரஜித் பிரசன்னா. என் தாய்மொழியான தமிழ் மொழியை வணங்கி என்னை ஒரு ஒழுக்கமுள்ள மாணவனாக உருவாக்கிய எங்கள் ஆசிரியர்கள் பெருந்தகைகளுக்கும் மாணவர்களிடம் ஒழுக்க நெறிகளை வளர்ப்பதில் பள்ளி சூழலே பெரும் பங்கு வகிக்கிறது என்று இங்கு தீர்ப்பு கூற அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடுள்ள பெற்றோர்களுக்கும் என் நண்பர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சொல்லி எனது உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, மாணவர் பருவத்துக்கு ஒரு நல்ல அருமையான தலைப்பு இது. நம் எல்லோருக்கும் தெரியும், இன்று இருக்க சூழ்நிலை எல்லார் வீடுகளையும் 4 செல்போன் 2 டிவின்னு 4 பேர் மூலையில உட்காந்துருக்காங்க. எப்படியெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்வே இல்லைன்னா எப்படியம்மா ஒழுக்க நெறி மேம்படும்? ஆமா, எப்படி மேம்படும்? கட்டவங்க பரீட்சையில் 4 மார்க் சேர்த்துன்னு சொன்னா போதும், அதுக்கு பதிலாக
பெற்றோர்கள் இருந்தா எப்படி அம்மா உங்களுக்கு நெறிமை ஏற்படும்? வாய்ப்பே இல்லையப்பா. நமக்கு ஒரு நாள் இருக்கிறதே 24 மணி நேரம் தான். அதுல 13 மணி நேரம் பள்ளிக்கு போயிட்டு வரவே நேரம் போயிடுது. மீதி இருக்க 11 மணி நேரம் இருந்து 7 மணி நேரம் உறக்கம். மீதி இருக்க 4 மணி நேரம் டியூஷன், ஹோம்ஒர்க், செல்போன், டிவி, வாட்ஸ்அப்ல சாட்டிங், யூடியூப்ல வீடியோ, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ், ஹாட்ஸ்டாப்ல பிக் பாக்ஸ், சன் டிவில கூட்டு வச்சு, விஜய் டிவில பாண்டியன் சோசுங்க. அப்பா இப்படித்தானே நேரத்தை செலவிடுறாங்க. இப்படி ஒரு இறந்த வாழ்க்கை நம்ம வீடுகள் இருந்தா எப்படி அம்மா அவளுக்கு நிறைவேற்படும்? என்னோட தம்பியே மரணமா சொன்னாரு. என்னோட பள்ளி என்ன நல்லாவே செஞ்சுது. ஆனா என்னோட பள்ளி என்ன நல்லா தான் அவளுக்கு நிறைய சொல்லி தருது. சரி தம்பி, நீங்க எப்பயாவது ஒரு 1/2 மணி நேரம் உங்க அப்பா அம்மா கூட ஏன்னா இப்பெல்லாம் அப்பா அம்மா குழந்தைங்க கிட்ட அதிக நேரம் செலவிடுறதோட வேலைன்னு ஓடுறதுலே தான் அதிக நேரம் செலவாகுது. சும்மா ஃபோன் எடுக்க வேண்டியது, கூகுளில் 4 தட்ட வேண்டியது, கட்டுக்கடைகளை பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து இங்கே பேசுறது தான் பட்டிமன்றமா பேச வந்துட்டாங்க. சரி தம்பி, நீங்கள் அடுத்த முறை பேசும்போது இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ பள்ளி சூழ்நிலைக்கு வருவோம். பள்ளிகள் வெறும் பாடசாலை மட்டுமல்ல, நம் வாழ்வை ஒழுக்க நெறியாக மாற்றும் மாடங்கள். ஒழுக்கம் எனப்படுவது வளைந்து கொடுக்கும் நதியாகும், வானில் தோன்றும் மதியாகும், வழக்கில் ஒளியும் திரியாகும், ஞானத்தில் ஓடும் குருதியாகும், நடமாட வைக்கும் உயிராகும். இவைகளெல்லாம் நமக்கு கற்றுத்தருவது மாணவர்களின் ஒழுக்கத்தை நிலைப்படுத்துவது பள்ளிச்சூழல் மட்டுமே. இவைகளெல்லாம் கருத்தில் கொண்டு எங்கள் அனைத்து சாதிப்பாக தீர்ப்பு வழங்குவீர்கள் என்று நம்பி எனது உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு தேர்ந்த பேச்சாளராக, ஒரு சிறந்த கவிஞனாக முழங்கி சென்று இருக்கிறார். நீங்க ஒரு நாளுக்காவது உங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசியிருக்கீங்களா? எப்படி கேட்டார் பாருங்க. இன்னைக்காவது போய் கொஞ்சம் பேசிருங்கப்பா. இவருக்கு சரிக்கு சரியாக இவ்வளவுதான் நீங்க பேசுவீங்களா? இப்ப நாங்க பேசுறோம் பாருங்க என்று 4ஆம் வகுப்பு மஞ்சித் வராரு பாருங்க. சொல்லும் பொருளும் கொள்கின்றவாகும் சுவைப்பட அமைந்துள்ளதா என்று என பல்லாற்றானும் பகுத்து ஆய்ந்து தேவ செய்ய காத்திருக்கும் நடுவ யார் பெறுவார் வெற்றி என்று அரிய கிழக்கி மாவுளோடு காத்திருக்கும் அனைவருக்கும் என் முத்தான வணக்கத்தை கத்தாக தெரிவித்துக் கொள்கிறேன். அழகான வீடு, அமைதியான சூழல், அழகான குடும்பம் 1000 ஒருவர் இருந்தாலும் வாழ்க்கை சொற்பமாவதற்கு இன்றைய சூழலில் மாணவர்களின் ஒழுக்கத்தை நெறிப்படுத்துவது வீட்டு சூழலே என்று உங்கள் முன் பேச வந்துள்ளேன். அதற்கு முன்பாக தம்பி ஏதோ பேசிட்டு போனாரே, அதுக்கு சொல்லலாமா விட? நீங்க கூகுள்ல 4 தட்டு தட்டி பாயிண்ட் சைட்டு வந்து இங்க பேசுறீங்கன்னா அது நீங்க செய்யற தவறு. ஆனா எங்க வீட்டுல நான் ஒரு பையன் என்ன பண்போடு ஒழுக்கத்தோடு தான் வளர்த்துருக்காங்க. அப்பா தம்பி வீட்டுல என்னென்ன இருக்குன்னு ஒரு பட்டியலே சொன்னாரு. எங்கெங்க லஞ்சம் வாங்குவார்னு ஒரு பட்டியலே சொன்னாரு. இப்போவே லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சா இன்றைய இளைஞர்கள் தான் நாளை சமுதாயத்தின் தலைவர்கள் என்று ஆன்றோர்கள் சொன்னாங்க. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இவர் எப்படிப்பட்ட தலைவரா வருவார்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதாவது நான் இதை பண்ணலாம், நீங்க எனக்கு இதை செய்யணும்னாங்க. இதற்கு மட்டுமா ஒரு பட்டியல் சொன்னாங்க? என்னென்ன நிகழ்ச்சி எப்பப்ப பாப்பான்னு ஒரு பட்டியலே சொன்னாங்க. பிக் பாஸா எதிர்நீச்சலா? அட பிக் பாஸ் எதிர்நீச்சல் எல்லாமே பார்த்துட்டு நேரம் கட்டு போய் தூங்குறது உங்களுக்கு வேணா கரெக்டா இருக்கலாம். ஆனா நாங்க அப்படி இல்லப்பா. பள்ளியில் ஒரு சில ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் கட்டி தராங்க. அதுவே வீட்டுல எங்க அப்பா அம்மா 2 தட்டி தட்டி சொல்றதுக்கு வீடா இருப்பாங்க. பள்ளி என்பது ஒரு பாடசாலை, வீடு
என்பது ஒருவரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி உபசரிக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கற்றுத்தரார்கள். உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது பெரியப்பாவோ சித்தப்பாவோ வந்துட்டாங்கன்னா, வாங்க பெரியப்பா, வாங்க சித்தாவா அப்படின்னு சொல்லி உபசரிப்போம். அதுவே பள்ளியில ஒரு பையன் பிரியாணி கொண்டு வந்துட்டானா 4 பேர் பிடிங்கி பிரிச்சு தள்ளி சாப்பிடுவாங்க. இதுதான் அங்க ஒர்க்க நேரிங்களா? பெற்றோர்கள் நம்மளை கண்டித்து நல்வழிப்படுத்த முதலில் அவர்கள் நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் நம்மளை புரிந்து கொள்வதற்கு எந்த ஒரு கல்வி எடுத்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 5 வளர்த்து 50 விளையார் என்று பொன்மொழியா அம்மா சொல்லி கேட்டுப்போம் இல்லையா? நம்ம எல்லாரும் ஏபிசி அப்துல் கலாம் ஐயாவை தெரியும் இல்லையா? அவர் எழுதிய சிறகு அப்படின்ற புத்தகத்துல 32ஆம் பக்கத்திலே நேர்மையும் சுய கட்டுப்பாடம் என் தாய் தந்தை மூலம்தான் கடத்த சொத்துக்கள் என்று கூறி, எனவே நடுவர் அவர்களே, மாணவர்களின் ஒழுக்கத்தை நெறிப்படுத்துவது வீட்டு சூழலே என்று என் வாய்ப்பனத்தை அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை, ரொம்ப அருமையாக பேசினீங்க. மாணவர்கள் மீது தனி கவனம் செலுத்துவது பற்றியும் அப்துல் கலாம் ஐயா பற்றியும் அருமையாக பேசினீங்க. இதற்கு சரியான பதில் கூற வருகிறார் 4ஆம் வகுப்பு சுதிக்ஷா அவர்கள். அன்னை தமிழுக்கும் என் நெஞ்சில் வானவை இல்லாமல் குடியிருக்கும் மாணவருக்கும் மற்றும் நடுவர்களுக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னை தமிழுக்கும் என் நெஞ்சில் வாடகை இல்லாமல் குடியிருக்கும் அனைவருக்கும் மற்றும் நடுவரவர்களுக்கும் என் இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒழுக்கம் வளர்ச்சி என்பது கிட்ட தூரம் என்று இருக்கு. அப்படிங்கிறத பொறுத்து இல்லைங்க, அது நம்ம இருக்கிற இடத்த பொறுத்து தான். அப்படிங்கிறத தெரிந்து கொள்வது தான் அறிவு. அந்த அறிவை வளர்த்துக்கிற இடம்தான் பள்ளிச்சூழல். நடுவர் அவர்களே, என் தோழன் சொன்னாங்க, பள்ளியில் ஒரு சில ஒழுக்கங்களை தான் சொல்லித்தராங்களாம், ஆனால் வீட்டில் எக்கச்சக்க ஒழுக்கங்களை சொல்லித்தராங்களாம். அதுக்கு ஈடினே இல்லையா? ஏப்பா, கேள்வியே ஒழுக்கத்தை கற்றுத்தராங்களா இல்லையா? அதுதானே. இப்போ நீங்களே சொல்லிட்டீங்க பள்ளியில் தான் ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க அப்படின்னு. அப்புறம் என்ன, உங்களுக்கு தலைப்பே புரியல போல. நடுவர் அவர்களே, ஒரு குருவியை கூண்டில் அடைச்சி போட்டா அதை வளர்க்குறவங்க தான் அதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. இதுவே அந்த குருவியை கூண்டை விட்டு திறந்து விட்டு பாருங்க, சுதந்திரமா பறந்து தானே உழைச்சு தனக்கு தேவையான உணவை தானே தேடி அலையும். இருந்தாலும் மகிழ்ச்சியா தன்னுடைய வாழ்க்கையை சுதந்திரமா வாழும். அதே போலதான் வீட்டில் குழந்தைங்க நிற்க நடக்க பேச எல்லாம் கற்றுக்கிறாங்க. அது பெற்றோர்களுடைய கடமை. ஆனால் பள்ளியில் வந்து தானே எந்தெந்த ஒழுக்க நெறிகளை எப்படி கற்றுக்கணும், யாருக்கிட்ட எப்படி பணிவோடு பேசணும், இது மாதிரியான ஒழுக்க நெறிகள் எல்லாம் பள்ளியில் தானே கற்றுக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், உண்மையை தான் நீங்கள் சொல்லணும். யாரெல்லாம் பள்ளி விடுமுறை நாட்களில் 8 மணி 10 மணி மதியம் வரைக்கும் கூட தூங்குவீங்க? இதுவே பள்ளி இருக்கும் நாட்களில் 5 மணி 6 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு ரெடியாகி சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அப்பா அம்மாவுக்கு டாட்டா சொல்லி போவோம் இல்லையா? இதுலேருந்தே தெரியுது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஒழுக்கமே பள்ளியிலிருந்து தான் கிடைக்குது. இவங்க பிரியாணி கதை ஒன்று சொன்னாங்களே, பிரியாணியே பிடிக்காதவங்க பிரியாணி பற்றி பேசுகிறாங்க. அம்மா வீட்டில் நிறைய செஞ்சு கொடுத்தாலும் அதை தனியாக சாப்பிடும் போது வர்றது சந்தோஷம் நம் பள்ளியில் நம் நண்பர்களோடு ஒன்றா உட்காந்து ஆளுக்கு கொஞ்சோன்னு எடுத்து சாப்பிடும் போது வர சந்தோஷம் இருக்கே, அது தனிதான். நடுவர் அவர்களே, ஷேரிங் அங்கே தான் எல்லாரும் உணர்வு பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. பள்ளியில் பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான பட்டிமன்றம், கலை நிகழ்ச்சிகள், ஆடல் பாடல் எல்லாவற்றிலும் மாணவர்கள் கலந்துக்கிறாங்கன்னா அதில் முக்கியமான பங்கு ஆசிரியர்களோட தான் இருக்கும். எனவே இந்த மாணவர் மேடையில் சரியான முறையில் பேசுவதோ இல்லை நடனம் ஆடுவதோ அதை எல்லாத்தையும் சரியாக பண்ணணும் அப்படின்னு அதுக்கு பின்னாடி ஆசிரியர்களுடைய கடுமையான உழைப்பு இருக்கும். அவங்க தான் அங்கே அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தராங்க. ஆனால் மாணவர்கள் வீட்டில் பப்ஜியோ கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இவங்க அப்துல் கலாம் ஐயா எழுதிய அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தில் ஒரு பகுதியை படித்தாங்க இல்லையா?
இன்னும் மீதி பகுதியை படிக்கல போல. அதே அப்துல் கலாம் ஐயா தான் பள்ளியில் சிறு வயதில் அவருடைய அறிவியல் ஆசிரியர் சிவசுப்பிரமணிய ஐயர் தான் அவருக்கு அரிய கண்டுபிடிப்புகளை பற்றி அனைத்து விதமான ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் வழங்கினார் என்று தனது புத்தகத்தில் எழுதியுள்ளார். எனவே அப்துல் கலாம் ஐயா பள்ளிக்கு போகாமலே இருந்திருந்தால், அந்த ஆசிரியரை சந்திக்காமலே இருந்திருந்தால் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக இருக்க முடியாது, குடியரசுத் தலைவராக இருக்க முடியாது. அக்னி சிறகுகள் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கவும் முடியாது. அக்னி சிறகுகள் புத்தகத்தில் 32வது பகுதியை இவங்க படிச்சிருக்கவும் முடியாது. ஆகவே மாணவர்களின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருப்பது பள்ளிச்சூழல் தான். அந்த கிளைகளாக இருப்பது ஆசிரியர்கள் தான். ஒழுக்கத்தை நெறிப்படுத்தும் இடமும் பள்ளிச்சூழல் தான் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருக்காதேங்கம்மா, அதை விட்டு வெளில வாங்க, சிறகடிச்சு பாருங்க. பாட்டு வேற பாடினாங்க. வாழ்த்துக்கள். இவர்களுக்கு விடை கூற வருகிறார் 4ஆம் வகுப்பு அனிஷ்பால் அவர்கள். தமிழுக்கு அமுதென்ற பெண் தமிழர்கள் உயிருக்கு நேர் என்று கூறி தமிழுக்கின் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னாலே வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. வீடு நன்றாக இருந்தால் தான் நாடு நன்றாக இருக்கும். ஒழுக்கத்தை நெறிப்படுத்துவதில் வீடு முதன்மை பங்கு வகிக்கிறது. வீட்டில் ஒழுக்கத்துடன் இருக்கும் பிள்ளைதான் நாளை சிறப்பாக திகழும். நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் போது ஒழுக்கத்தை நெறிப்படுத்த காண எது சரி எது தவறு என்று கற்றுக் கொடுக்கும் பெற்றோர்கள் அல்லவா. குருவியை கூண்டல் அடைச்சி சோறு தண்ணி கொடுப்பாங்களாம். குயில பூடிச்சு கூண்டல் அடைச்சி கூவ சொல்லுது இந்த உலகம். இதெல்லாம் வாலி வரி எழுத எஸ்பிபி என்னைக்கோ பாட்டா பாடிட்டாரு. ஏதாவது புதுசா சொல்லுவான்னு பார்த்தா பழைய பஞ்சாங்கமா இருக்காங்களே. ஏமா தினமும் காலை இருந்துச்சு நேரத்தோட ஸ்கூலுக்கு வரோம். ஏதோ ஒரு நாள் 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ சேர்த்து தூங்கிரும். அது பொறுக்கல அவங்களுக்கு. எங்க தமிழாசிரியர் சொன்னது சரிதான். எனவே நடுவர் அவர்களே, என் தோழன் பள்ளியில நடக்கிறதெல்லாம் அவங்க அம்மாடி சொல்லும் போது அவங்க அம்மா பொறுமையா உட்காந்து கவனிப்பாங்க. ஆனா எதிர்கட்சியின் தோழியின் நிலைமை அந்தோ பரிதாபம். இவங்க பள்ளியில நடக்கிறதெல்லாம் அவங்க அம்மாடி சொல்லும் போது அவங்க அம்மா பிக் பாஸ் பார்க்கணுமா, அது எதிர்நீச்சல் போட்டு. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? அவங்க பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப பாவங்க. நாங்க கொடுத்து வச்சவங்க வீட்டிலே பாசமா ஒழுக்கத்தை கத்து கொடுத்துறாங்க. ஆசையா கத்துக்கிட்டு ஆனந்தமா வாழ்றோம். நான் இப்ப சொல்றத நீங்களா கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல வெற்றி பெறீங்க. வெற்றி பெற்றதாலே வெற்றி கோப்பையை பரிசளிக்கிறாங்க. அந்த வெற்றி கோப்பையோட நீங்க பள்ளிக்கு வீட்டுக்கு போகும்போது உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கட்டி அணைத்து முத்தமிட்டு கொள்வாங்க. அப்பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? மேலும் இது போல சாதிக்கணும் தானே தோணும். இல்லை ஏன்டா இந்த கோப்பையை வாங்கணும்னு தோணும். பிள்ளைகள் பள்ளியில தவறு செய்தால் அவ்வளவு அச்சம் கொள்வதில்லை. அதே வீடாக இருந்தால் ஐயையோ அம்மா திட்டுவாங்களே, போன பிடிங்கி வச்சிருவாங்களே, வெளியே விளையாட விட மாட்டாங்களே, அச்சம் கொள்வது. இதுவே பள்ளியாக இருந்தால் தமிழ் மிஸ் தானே 2 திட்டுவாங்க, பார்த்துக்கலாம் விட நான் அலட்சியமாக விட்டுருவோம். இது ஏன் என்று பள்ளியில பிள்ளை படிப்புக்கும் அறிவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஆனா வீட்டுல பண்பாட்டுக்கும் ஒழுக்கத்துக்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. கடைசியா ஒண்ணு சொல்லி என்னோட வாழ்த்தை முடிச்சுக்கொள்றேன். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை.
வருகிறார் 4ஆம் வகுப்பு ஸ்ரேயாஸ்ரீ அவர்கள். அதில் வெடித்து பிளவு விழல் கடல் கொதித்து சூடெடுத்து விட புதுமை மீது நிலப்பரப்பு முதல் பரப்பு தோன்றிவிட நடி வரும் முன்மலம் வரும் முன்னலம் வளர்ந்த தமிழனே உன்னை வணங்கி அவையோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இக்காலத்தில் ஒழுக்கத்தை நெறிப்படுத்துவது பள்ளி சூழலே என்று கருதி என் வாதத்தை விவாதிக்க வந்தேன். மாணவர்கள் பள்ளிக்கு செல்வது பாடங்களை அறி மட்டுமல்ல ஒழுக்க நெறிகள் மறியதான். என்னதான் வீடுகளில் ஒழுக்கத்தை கற்பிக்கப்பட்டாலும் பள்ளியிலேயே அவை மிகுந்த கவனத்தோடு கற்பிக்கின்றன. அவர்களுக்கு சிறந்த பண்புதான் பள்ளியிலேயே கற்பிக்கின்றன. அந்த சிறந்த பண்புதான் நேரம் தவறாமை. உதாரணத்துக்கு வீட்டை விட்டு வெளியே போற ஒரு பையன், அம்மா நான் 9 மணிக்கு எல்லாம் வந்துடுறேன் அப்படின்னு தானே சொல்லி போவான். ஆனா 9 மணிக்கு வருவானாங்க, 1 மணி நேரம் கழிச்சு தானே வருவான். இதே பள்ளியா இருந்தா உங்க வேலையெல்லாம் எடுத்துடுவாங்க. ஆமா அதானே, பள்ளிக்கு சரியான நேரத்துக்கு வந்தே ஆகணுமே, இல்லைன்னா வெளியே நிக்கணும். 9 மணிக்கெல்லாம் பள்ளி கதவு மூடிடுவாங்க. பிறகு யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்படியே தாமதமாக மாணவர்கள் வந்தாலும் கண்டிப்புடன் கூறிய அன்பை கற்றுத் தருவது பள்ளி சூழல். எங்க அண்ணன் ஓட்டப்பந்தயத்தை பற்றி பேசினாங்களே, ஓட்டப்பந்தயம் நடத்துற சூழல் எதுங்க? வீட்டு சூழலா பள்ளி சூழலா? ஒத்தையில ஓடி வந்து கோப்பையை வாங்கிட்டு போறவங்க என்னங்க பேசுறாங்க? நடுவர் அவர்களே அவங்க கோப்பையை வாங்கிட்டு போனாங்களாம். அப்பாவும் அம்மாவும் கட்டி அணைத்து முத்தமிட்டாங்களாம். இதெல்லாம் செய்யற சூழலையாங்க நம்ம ஆசிரியர்களை வச்சிருக்கோம். ஆசிரியர்கள்லாம் பள்ளியெல்லாம் சொல்றாங்க, ஏன் தெரியுமா? ஆசிரியர்களை திட்ட கூடாதா, அடிக்க கூடாதா அப்படின்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டா எப்படிங்க பயம்? கட்டத்துக்குள்ளே நம்மளை சேர்த்து சீராக்கி சும்மா பண்றது நம்மளது பள்ளிங்க. பெற்றோர்கள் நமக்கு கல்வியை கொடுத்து ஒழுக்கத்தை கொடுத்து நம்மளை வளர்த்து ஆளாக்குறது எதுக்கு? எதிர்காலத்துல நம்ம அவங்கள நல்லா பார்த்துக்கணுன்ற எதிர்பார்ப்பது தானுங்க. ஆனா எதிர்பார்ப்பே இல்லாதவங்களுக்கு எங்களது ஆசிரியர்கள் கூட்டம். கல்வியெல்லாம் சட்டம் சீர்பெறாது. நேரத்தினை கருத்தில் வைத்து இறுதியாக ஒன்றை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். எதற்கும் வரைமுறைகள் வகுத்து பண்பாட்டை சிதற விடாது. அனைவரையும் ஒரு குடியின் கீழ் சேர்ப்பது நம் பள்ளிதான். நமக்கு நல்ல பண்புகளையும் ஒழுக்க நெறிகளையும் கற்றுத் தருவது பள்ளியே என்று உறக்கச் சொல்லி என் வாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பு, கனிவு, பண்பாட்டு பற்றி அருமையாக கூறினார். ஆசிரியர்களுக்கு கண்டிக்கும் உரிமை இருக்கு. அந்த கைகளை கட்டி போட்டு விட்டார்கள். அந்த அன்பான கண்டிப்பு தான் குழந்தைகளை மேம்படுத்துவதென்று சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பேச வருகிறார் 5ஆம் வகுப்பு நவ்தீப் அவர்கள். அன்பிற்குரிய நடுவர் அவர்கள், அன்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் அறிவான ஆசிரியர் பெருமக்களுக்கும் கூடியுள்ள பெற்றோர்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சமுதாயத்தில் பிள்ளைகளை சீர்படுத்துவது பள்ளி சூழலா வீட்டு சூழலா என்கிற தலைப்பில் வீட்டு சூழலே என்ற அணியில் பேச வந்துள்ளேன். பிள்ளைகளை சீர்படுத்துவதில் மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் எடுத்துக்கொள்வதில் ஒரு சிறப்பு பள்ளி சூழலை விட வீட்டு சூழல் தான் உள்ளது. மாண்புமிகு நடுவர் அவர்களே, ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் இல்லாத அக்கறை இந்த காலத்தில் பள்ளி வளர்ப்பதாக ஒன்றும் தெரியவில்லை. ஆனால் ஒரு பெற்றோருக்கு ஒரு பையனோ பிள்ளையோ இருக்கும்போது அவர்களை அக்கறையுடன் பேணி காக்கும் கடமை பெற்றோர்களுக்கு உள்ளது. அவர்களே ஒற்றுக்கொண்டார்கள். நடுவர் அவர்களே, ஆசிரியர்கள் தான் எல்லாம் பெற்றோர்கள் என்று ஆசிரியரே பெற்றோரிடம் தான் ஒப்பிட்டுக் கொள்கிறார்கள். கெட்டில் என்கிற வார்த்தையை ஒரு குழந்தை பள்ளி பருவத்திலே தவறாக எழுதியதும் அங்கிருந்த ஆசிரியர் பார்த்திருந்த வாய்ப்பழகினாலும் நான் அப்படி எழுத மாட்டேன், அவ்வாறு மதிப்பெண் பெறுவதற்கு கூறிய இருந்த இடம் ஏன் அப்படி உறுதி கொண்டாய் என்று கேட்டபோது அவ்வாறு மதிப்பெண் பெற்றால் என் தாய்க்கு பிடிக்காது என்று கூறியது அந்த குழந்தை. அந்த குழந்தை தான் பிற்காலத்தில் அண்ணல் காந்தியடிகள். இந்த காலத்தில் பள்ளி வளாகங்கள் எல்லாம் படிப்பை மட்டும்தான் சொல்லித் தருகிறது. ஆனால் என் வீடு மட்டும்தான் பண்பாடையும் சேர்த்து கற்றுக்கொள்கிறது. ஒரு தாய் ஒரு கிண்ணத்தில் சோற்றை பிசைந்து ஊற்றுகிற போது இது அப்பாவுக்கு, இது அண்ணனுக்கு, தாத்தாக்கு வருவாய், பாட்டிக்கு வருவாய் என்று பகிர்ந்து கொடுக்கும் பண்பை ஊட்டும் போதே ஊட்டி வளர்க்கின்ற ஆர்வமும் அக்கறையும் தாயின் தெய்வங்கள்தான் நடுவரவில்லை. இதைதான் பாடலில் இல்லை
சுத்தி ஆளே இல்லையே அப்படியான அவங்க கேட்குறாங்க. ஆசிரியர்கள் குழந்தை மனிதனாக்குகிறார்கள், அதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் அவங்க மனித பண்புகளோடு சேர்த்து தெய்வீக பண்பும் கற்றுத்தருவது வீட்டு சூழல் தான். எந்த ஒரு இடத்தில் ஆசிரியரோட வீட்டு சூழலும் மாணவர்களோட வீட்டு சூழலும் நன்றாக அமைகின்றதோ அங்கே பள்ளி சூழல் நன்றாக அமைகிறது நடுவரவர்கள். இறுதியாக ஒன்றை கூறி என் ஊரை நிறைவு செய்கிறேன். பள்ளி சூழல் நன்றாக அமைந்தால் பாஸ் பர்சன்டேஜ் அதிகரிக்கும், வீட்டு சூழல் நன்றாக அமைந்தால் பாசிட்டிவ் பர்சன்டேஜ் அதிகரிக்கும். பள்ளியின் முன்னேற்றத்துக்கு பாஸ் பர்சன்டேஜ் தான் தேவைப்படும், ஆனால் பிள்ளையின் முன்னேற்றத்துக்கு பாசிட்டிவ் பர்சன்டேஜ் தான் தேவைப்படும். எனவே பிள்ளைகளை சீர்படுத்துவதில் பள்ளி பங்காற்றுகிறது. ஆனால் பாசத்தோடும் பிரியத்தோடும் பிள்ளைகளை சீர்படுத்துவது வீட்டு சூழல் தான். இதைதான் பாரதிதாசன் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் அன்புமணி வழங்கும் சுரங்கம் வாழ்க வாழ்க. எனவே இந்திய சூழலில் பிள்ளைகளை சீர்படுத்துவதில் பெரும் பங்களிக்கிறது என்று நல்லதோர் தீர்ப்பை வழங்குவீர்கள் என்று நம்பி என் உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அருமையாக பேசினீங்க. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்னம்மா பள்ளி தான் சொல்கிறீங்க, நாங்கள் பல்கலைக்கழகமே வச்சுருக்கோம் என்று அழகாக பேசினாங்க. இவர்கள் பேசினதை எதிர்த்து அடுத்ததாக பேச வருகிறார் 5ஆம் வகுப்பு சஹானா அவர்கள். ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்த சுவையாகவும் நெல்லில் மணி படுத்த நெலுத்த பொருளாகி மெல்லியரால் மெல்லுதலில் கல்லில் ஒளி எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வழியே புகுந்த சுவையாகவும் நெல்லில் மணி பழுத்த நெலுத்த பொருளாகி மெல்லியரால் மெல்லுதலில் வித்தான நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளியில் என்னை கூட சிந்து பாட வைத்த வைத்தமிழே வாழியவே சிந்தால் அடித்து வெண்பால் தொடுத்து முப்பாலும் நற்பாலாகி பேருரை நிகழ்த்த என் நாவில் நடப்பயிருந்த நடுத்தமிழே உன்னை வணங்கி உன்னவையை வணங்கி நடுவரை வணங்கி எனது இரு தரப்பு அந்தியரை வாழ்த்தி எனது உரையை துவங்குகிறேன். ஒரு குழந்தை வாழ்க்கையை தீர்மானிப்பது ஒன்று அவனுடைய கருவறை, மற்றொன்று அவனுடைய வகுப்பறை. ஒரு குழந்தை தன்னுடைய 3 வயது வரைக்கும் அவன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பெற்றோரால் பாலூட்டி சீராட்டி தாளாட்டி அன்பு பாராட்டி அன்பாக வளர்க்கப்படுகிறான். அதற்கு பின்பு அவன் நன்மை தீமை அறியாதற்கு முன்னதாகவே அவன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்படுகிறான். சரி, அவங்க சொன்ன மாதிரியே கல்விக்காகத்தான் பள்ளிக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். பள்ளியில் வெறும் கல்வி மட்டுமா கற்றுக் கொடுக்கப்படுகிறது? கல்வியோடு சேர்ந்த பண்பு சார்ந்த ஒழுக்கமும் தான் கற்றுக் கொடுக்கிறது. நடுவர் அவர்களே, என்னை கவர்ந்த ஒரு விஷயம், நாங்கள் கம்ப்யூட்டர் லேப் போகும் போதோ இல்லை ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு செல்லும் போதோ சின்ன சிறு சுட்டுக்களான ப்ரீகேஜி எல்கேஜி போன்ற குழந்தைகள் பின்னாடி கைகளை கட்டிக்கொண்டு அழகாக வரிசையில் செல்வதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். அவங்கள் ஏன் தன்னுடைய கையை பின்னாடி கட்டிக்கொண்டு வரிசையில் செல்கிறார்கள் என்று தெரியுமா நடுவர் அவர்களே? முன்னாடி இருக்கிற குழந்தையை அடித்திடவோ தள்ளிடவோ கூடாது என்று தங்களது ஆசிரியர்கள் விதைத்த நல் ஒழுக்கத்தின் விதைதான் நடுவர் அவர்களே. இவர்கள் எல்லாம் இப்படியெல்லாம் ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்திற்கு வந்த முதல் நாள் இருந்தே அவர்களுக்கு ஒழுக்கம்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பள்ளி வளாகம் என்பது கல்வி மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு வெகு நேரமா பேசினாரு. இவர் எங்க வந்து என்ன பேசுறாரு? அது எங்க பள்ளிக்கூடத்துல கல்வி மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்படுகிறது சொன்னார் நடுவர் அவர்களே. இந்த பள்ளிக்கூடத்துல வாரத்துல ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பீரியட், தினமும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பீரியட், வாரத்துல ஒரு நாள் 2 கிராஃப்ட் ஆக்டிவிட்டிஸ், ஒரு யோகா, ஒரு பிடி பீரியட்னு அது மட்டுமா ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும் ஒரு சிறப்பு கொண்டாட்டம். அந்த ஃபெஸ்டிவல் ஏன், எதற்கு, எப்படி அந்த பண்டிகை எதற்காக கொண்டாடப்படுகிறது என்பதை கதையாகவும் பேச்சு உரையாகவும் பாடலாகவும் நடனமாகவும் நடிப்பாக
பகிர்ந்து கொடுத்து கல்வியோடு கூடிய பண்பாடும் ஒழுக்க நெறிகளையும் கற்றுக் கொடுக்கிறது தான் எங்கள் பள்ளிக்கூடம். நடுவர் அவர்களே, இதுல வேற நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் வேற பாடுறாங்க. உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். என்னைக்காவது நம்ம ஆசிரியர்கள் வீட்டுல இருக்க டென்ஷன்கள் எல்லாம் நம்ம கிட்ட வந்து காட்டியிருக்கிறாங்களா? நமக்கு பாடங்களை ஒழுங்கா தானே சொல்லி கொடுக்குறாங்க. நான் சின்ன வயசுல யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாம் படிக்கும்போது உங்கள் ஆசிரியர்கள் சொன்ன கதையை கேட்கும்போது எனக்கு தூக்கம் வந்ததில்லை, தலைவலியும் இருந்ததில்லை, கண்ணெரிச்சலும் வந்ததில்லை. கொக்குமீன் கதையை கேட்கும்போது பொறுமையை கற்றுக்கிட்டேன். காக்கா கதையை கேட்கும்போது புத்தி கூர்மையை கற்றுக்கிட்டேன். புறாவெளின் கதையை கேட்கும்போது ஒற்றுமையை கற்றுக்கிட்டேன். சிங்கமெலி கதையை கேட்கும்போது அங்கே ஆளுமையை கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் வீட்டில் யாருங்க கற்றுக் கொடுக்குறாங்க? பள்ளியில் தானே சொல்லி கொடுக்குறாங்க. எனவே இன்றைய சூழல்ல ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுப்பதில் பெரும் பங்கு வகிப்பது பள்ளி சூழலே என்று கூறி ஆசிரியர்களால் வந்த பேச்சு தமிழே என் உயிர் மூச்சு என்று கூறி எனது உரையை இத்தோடு முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமை அருமை. வெடி சத்தம் விண்ணை பிளப்பது போல இந்த அரங்கமே அதிர எல்லாரும் உங்களோட கருத்துக்களை கூறினீங்க. யார் பக்கம் தீர்ப்பு வழங்குவதென்று ஒரு நிமிடம் குழப்பமாக இருந்தாலும் சரியான தீர்ப்பு வழங்குவது என்னோட கடமை அல்லவா? ஒரு குழந்தை பிறந்தது முதல் வளர்ந்து பெரியவனாகும் வரை அனைத்தையும் வீடு கற்றுக் கொடுக்கிறது. இல்லை என்று நாங்கள் கூறவில்லை. ஆனால் இன்றைய சூழலில் வீட்டுக்குள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ள நேரம் இருப்பதில்லை. அந்த மாணவர்கள் அதிகமான நேரத்தை பள்ளி வளாகத்தில் செலவிடுறார்கள். நேரம் தவறாமை, இறை வழிபாடு, மதிப்புணர்வு, ஒருவருக்கு உதவி செய்தல், உணர்வு பகிர்ந்து கொடுக்கும் நட்பு, ஒற்றுமை, விடாமுயற்சி, விதிமுறைகளை கடைபிடித்தல் என்று எண்ணற்ற ஒழுக்க நெறிகளை மாணவர்கள் பள்ளி வளாகத்திலேயே கற்றுக்கொள்கின்றனர். அதற்கு அவர்களுக்கு அங்கு நேரமும் வாய்ப்பும் கிடைக்கிறது. எனவே இன்றைய சூழலில் மாணவர்களிடம் ஒழுக்க நெறிகளை வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பது பள்ளி சூழலே என்று தீர்ப்பு வழங்குகிறேன். நன்றி, வணக்கம்.